இன்னைக்கு நம்ம யோபின் புஸ்தகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். யோபின் புஸ்தகத்தில் இந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆமென். ஏன் அப்படின்னா இந்த வசனம்தான், இந்த வார்த்தை தான் யோபினுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருந்த ஒரு வசனம். 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களுமே இந்த வசனத்தை மையமாக வைத்து தான் காணப்படுகிறது. என்ன? அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அதை 8வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. இப்படி சொல்லப்பட்டிருக்கும், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு, என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு, இடது பக்கத்தில் இருக்கிறாரு, முன்னாடி போகிறாரு, பின்னாடி போகிறாரு. ஆனால் நான் அவரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நான் அவரை பார்க்க முடியாட்டாலும் அவர் என்னை அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, அவர் என்னை பொன்னாக விளங்க செய்வார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? இன்னொரு வார்த்தை நல்லா கவனிங்க. சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அவர் என் கூட இருக்கிறாரு, நான் சோதிக்கப்படுறேன். சோதிக்கப்பட்ட பின் அவர் என்னை எப்படி மாற்றுறாராம்? பொன்னாக விளங்க பண்ணுகிறார். நம்மை சோதனைக்குள்ள நடத்துகிறது யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லும், ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு நேராக என்ன பண்ணாராம்? நடத்தினாராம். பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு என்ன பண்ணாராம்? அழைத்து கொண்டு போனாராம். அப்போ ஒரு சோதனைன்னு வரும் பொழுது, ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அதன் வழியாய் நம்மை நடத்தி கொண்டு போவது யாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இன்னும் உங்களுக்கு சொல்லனா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகணும், இல்லையா? இடையில் எவ்வளவோ பிரச்சனைகள், இடையில் எவ்வளவோ காரியங்கள் இருந்தது. அத்தனை சோதனைகள் நடுவிலும் ஆவியானவர் கூட இருந்து ஜனங்களை நடத்தி சென்றார். ஆமென். அப்போ சோதனை வரும்பொழுதெல்லாம், பிரச்சனைகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், தடைகளின் மத்தியில் ஆவியானவர் கூட இருந்து ஜனங்களை நடத்துகிறார். ஆமென். அப்போ யோபு சொல்கிறாரு, அவர் என் முன்னாடி இருக்கிறாரு, பின்னாடி இருக்கிறாரு, வலதுபுறத்தில் இருக்கிறாரு, இடதுபுறத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் அவர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் நான் சோதித்த பின் அவர் என்ன எப்படி விளங்க செய்வாராம்? பொன்னாக. ஆமென். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். என்ன தெரியுமா? நம்மை நாம் யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். நாம் யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். இந்த யோபின் புஸ்தகத்தில் அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யோபு பொன்னாக இருக்கிறான் என்பது எப்போ தெரியுதுன்னா சோதனைக்கு அப்புறம். ஒருவேளை சோதனை இல்லைன்னா யோபு பொன்னாக இருக்கிறாரா என்பது என்ன செய்யாது, தெரியாமலே போயிருக்கோம். யோபு எப்படிப்பட்டவருங்கிறது தெரியாமலே போயிருக்கோம். ஆனால் யோபு சோதிக்கப்பட்டதுனால, யோபுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டதுனால யோபு எப்படி மாற்றப்பட்டாராம்? பொன்னாய்.
ஆமென். அவருக்குள்ள இருக்கிற அவருடைய தன்மையை இந்த சோதனை நிரூபித்தது. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் சோதனைகளின் மத்தியில நாம் யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை ஆவியானவர் என்னை நிரூபிக்கணும் பிரதர், நான் யாருங்கிறத, நான் எப்படிப்பட்டவங்கிறத என்ன ஆவியானவர் என்ன செய்யணும், நிரூபிக்கணும். ஆமென். சோதனை என்றாலே என்கிற வார்த்தைக்கு டெஸ்ட்னு அர்த்தம் இல்லை, டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூலெல்லாம் டெஸ்ட் வைக்கிறோம்ல, எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? அவன் எப்படி படிச்சிருக்கிறான், அவனோட நாலேஜ் எவ்வளவு, அவன் எவ்வளவு அறிவை உடையவனாக இருக்கிறான், ஒழுங்காக படிக்கிறவனா, அவனுடையக்குள்ளே இருக்கிற திறமை என்னங்கிறத வெளியே கொண்டு வருவதற்கு தான் என்னது டெஸ்ட்டு. ஆமென். அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட படிப்பை உடையவன், எப்படிப்பட்ட ஞானத்தை உடையவன் என்பதை நிரூபிப்பது தான் டெஸ்ட்டு. இன்னைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் அவர் நிரூபிக்க விரும்புகிறார். சோதனைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நீங்களும் நானும் யார் என்பதை ஆவியானவர் நிரூபிக்க போகிறார். அல்லேலூயா. ஆவியானுடைய வேலையில் மிக முக்கியமான வேலை நாம் யார் என்பதை நாம் நிரூபிப்பது. இதை தான் இந்த யோபின் புஸ்தகத்தில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். ஆமென். அதான் கொஞ்சம் நம்ம தியானித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, முதல்ல யோபுவுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? யோபின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். யோபு 26:13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. யோபு சொல்லுகிறாரு, தமது ஆவியினால் அவர் வானத்தை அலங்கரித்தார். ஆமென். யோபுவுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு, யோபுவுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. என்ன சிந்தனைனா, ஆவியானவர் தான் வானத்தை அலங்கரித்தார். இந்த வானத்தில் இருக்கிற சூரியன், வானத்தில் இருக்கிற சந்திரன், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், வானத்தில் இருக்கிற கோள்கள், நம்ம வானத்தில் பார்க்குற ஆச்சரியமானவைகள் எல்லாவற்றையும், அழகானவைகள் எல்லாவற்றையும், நாம் ரசிக்கிற எல்லாவற்றையுமே உருவாக்கினது யாருன்னா ஆவியானவர் என்கிற வெளிப்பாடு யோபுவுக்கு இருந்தது. ஆமென். அப்ப என்ன அர்த்தம்? அவர் சகலவற்றையும் சிருஷ்டிக்கிறவர், சகலவற்றையும் அலங்கரிக்கிறவர் என்கிற அறிவை யோபு உடையவனாக இருந்தான். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு யாருக்கு இருந்துச்சு? யோபுவுக்கு இருந்தது. எப்படிப்பட்ட அறிவு? அவர் சிருஷ்டிக்கிறவர், அவர் அலங்கரிக்கிறவர். அல்லேலூயா. இது முதலாவது. ரெண்டாவது, யோபுவுக்கு ஆவியானவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, யோபு 27:2. யோபு 27:2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கு மட்டும். ஆமென். சொல்றார் யோபு, தேவனுடைய ஆவி எதுல இருக்குமா? என் நாசியில இருக்கிறது. அப்புறம் என்ன அர்த்தம்னா, என் மூச்சோடு என்னுடைய சுவாசத்தோடு கலந்திருக்கிறார். இல்லை, அடுத்த வசனம் சொல்லும் போது அவனுடைய சுவாசமாக இருக்கிறாருன்னு சொல்லுவார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும், இன்னொரு வசனத்தோட வாசிக்கலாமா? யோபு 33:4 வாசித்து பாருங்க. யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆமென். அப்ப நாசியில் இருக்கிற சுவாசம் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப யோபுக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, ஆவியானவர் தான் என்ன உண்டாக்குனார். எனக்குள்ள ஜீவனை கொடுத்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் எனக்குள்ள சுவாசமா இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள காற்றா இருக்கிறாரு. என் மூச்சு அவர் தான், இல்லை என் சுவாசம் அவர் தான், எனக்குள்ள கிரியை செய்கிறது அவர் தான், எனக்காக வானத்தை படைச்சது அவர் தான், என்னை உண்டாக்கினது அவர் தான், எனக்காக எல்லாவற்றையும் அலங்கரிக்கிறவர் அவர் தான் என்கிற சத்தியம் யோபுவுக்கு தெரிந்திருந்தது. ஆமென். நம்ம முதல்ல வாசிச்சோமே யோபு 23ஆம் அதிகாரத்தில், அவர் என் முன்னாடியும் இருக்கிறாரு, என் பின்னாடியும் இருக்கிறாரு, என் வலதுபுறத்திலும் இருக்கிறாரு, என் இடதுபுறத்திலும் இருக்கிறாரு. ஆனால் என்னால் அவர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் நான் சோதிக்கப்படும் பொழுது சுத்த பொன்னாக விளங்க செய்கிறார். அப்போ நல்ல கவனிங்க, யோபுவுக்கும் ஆவியானவருக்கும் இடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். எப்பொழுது ஒரு மனிதன்
ஆவியானவரை குறித்த அறிவை உடையவனா இருக்கிறானோ அப்பொழுதே அவன் ஆவியானவரோடு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடறான். ஒரு மனுஷன் எப்பொழுது ஆவியானவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவன் யாரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடறான்? பரிசுத்த ஆவியானவரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடறான். இல்ல, யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மனுஷன், பாவம் செஞ்சிடக்கூடாது நினைக்கிற மனுஷன், தன் பிள்ளைகளும் தவறு செய்து விடக்கூடாது நினைக்கிற மனுஷன், உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற மனுஷன். யோபுவின் நாட்களில் நியாயப்பிரமாணம் கிடையாது. யோபுவின் நாட்களில் ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாமின் நாட்களில் முன்னாடி இருந்தார் யோபு. அந்த ஆபிரகாம் வருகிற நாட்களில் தான் யோபு இருந்தார். அவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார். ஸோ இப்போ இந்த யோபுவின் நாட்களில் பிரமாணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தான். யோபு தேவனை ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தான். யோபு பாவத்தை விட்டு விலகுகிற மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. இந்த உணர்வெல்லாம் அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு? இந்த உணர்வெல்லாம் கொடுக்கிறது யாரு? வேதாகம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உணர்வை அருளுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ யோபுவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் யோபுவோடு கூடவே இருந்தார். அவனை வழி நடத்தினார். ஆமென். அவனோட வலதுபுறத்தில் இருந்தார், இடதுபுறத்தில் இருந்தார், முன்னாடி இருந்தார், பின்னாடி இருந்தார், அவனுடைய சிந்தனையில் இருந்தார். அவனுக்கும் ஆவியானவருக்கும் இடையே அநேக கனெக்ஷன்ஸ் இருந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உறவில் இருந்த யோபின் வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகள். நமக்கு இந்த சோதனைகள் எல்லாமே நமக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும்ல. அப்போ யோபு பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? அப்போ யோபு யாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரியா? சரி. இப்போ யோபுவை ஆண்டவர் எதிலெல்லாம் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை? ஆவியானவர் யோபுவை எதிலெல்லாம் நிரூபிக்க நினைத்தார் அப்படின்னா சில வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், யோபுவினுடைய வாழ்க்கையில் பிசாசு பல சோதனைகளை கொண்டு வருகிறான், பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஒரு பக்கம் பிசாசு அவன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறது, சுகம் ஆரோக்கியம் எடுக்கப்படுகிறது. மனைவியானவள் யோபுவுக்கு விரோதமாய் பேசுகிறா, தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்றா. நண்பர்கள் எல்லாருமே யோபுவுக்கு விரோதமாக எழும்புறாங்க. அவன் வாழ்க்கையில் வந்த வியாதி நிமித்தம், வாழ்க்கையில் வந்த இழப்புகள் நிமித்தம், வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் நிமித்தம் யோபு எல்லாராலும் கைவிடப்படுகிறான். யோபு என்றால் வெறுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். யோபு என்றால் என்ன அர்த்தம்? வெறுக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். இப்ப யோபு வெறுக்கப்பட்டவனாய், யோபு துன்பப்படுத்தப்பட்டவனாய், யோபு கைவிடப்பட்டவனாய் இல்ல. ஒரு பக்கம் மனைவியினால வெறுக்கப்படுகிறான், ஒரு பக்கம் தன்னுடைய நண்பர்களால வெறுக்கப்படுகிறான். யாருமே அவனை நேசிப்பதற்கு இல்லை. எல்லாரும் இப்ப யோபுவை எப்படி பார்க்கறாங்கன்னா, இவன் பாவம் செய்தவன் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட பார்க்கறாங்க. மனைவி எப்படி பார்க்கறானா, இவன் பாவம் செய்தவன், இவன் தன்னை உத்தமன் உத்தமன் சொல்லிட்டு இருக்கிறான், பொய் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி யோபுவை பாவியாக பார்க்கறாங்க. அவன் வார்த்தைகளை யாரும் நம்புகிறதில்லை. நண்பர்களும் ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது, எப்படியா ஆண்டருக்கு விரோதமா நீ பாவம் பண்ணாம கர்த்தர் உன்னை சோதிப்பார். நீ கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ பாவம் பண்ணி இருக்கிற, கர்த்தருக்கு விரோதமாக நீ துரோகம் பண்ணி இருக்கிற, கர்த்தருக்கு விரோதமாய் நீ அக்கிரமம் பண்ணியிருக்கிற, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் இன்னும் உனக்கு பிரச்சனையை கொடுப்பாருன்னு சொல்லி யோபுவை புரிந்து கொள்ளாம அவனை பாவி பாவி பாவின்னு சொல்லியே அத்தனை பேரும் அவனை பாவியாக நிரூபிக்க நினைக்கிறாங்க. ஆமென். மனைவி நீ பாவின்னு நிரூபிக்க நினைக்கிறா, கூட போய் இருந்த நண்பர்களும் நீ பாவின்னு நிரூபிக்க நினைக்கிறாங்க. பிசாசும் இவன் பாவின்னு நிரூபிக்கிறதுக்கு போராடுகிறான். இவன் தேவனை தூசிப்பான். அவன் வாழ்ந்து வர வார்த்தை, இவன் தேவனை தூசிப்பான். அவனை தேவனை தூசிக்க வச்சு பாவம் செய்ய வைக்கணும். இவன் பாவம் செய்வான் பாவம் செய்வான்னு சொல்லி அவனை பாவியாக நிரூபிக்கிறதுக்கு எல்லாரும் போராடுறாங்க. இந்த உலகம் அதே மாதிரி தான். குற்றமே செய்யாத நம்மை குற்றவாளி என்று நிரூபிக்கிறதுக்கு போராடும். தவறே செய்யாத நம்மை தவறு செய்தவன்
என்று நம்மளை நிரூபிக்க போராடும். ஆமென். ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியும், ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். ஆனால் உலகம் நமக்கு எப்படி சொல்லும் தெரியுமா? ஒன்றால் செய்ய முடியாது. நம்மளை செய்ய முடியாதுன்னு நம்மளை நிரூபிக்கும். இவன் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டான்னு நிரூபிக்க போராடும். இதுதான் பார்க்குறியா உன் லைஃபு, இதுதான் உன் லைஃபு, இப்படி தான் நீ இருக்கிற, இதுதான் உன் லைஃப்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு போராடும். நிரூபிக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு தெரியுமா, இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி தான் உனக்கு என்ன செய்யும், நடக்கும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது, உன் எதிர்காலம் எதுவுமே பிரகாசமாக இருக்காது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்க நினைக்கிறாங்க. பிசாசு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்க நினைக்கிறான். மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்க நினைக்கிறாங்க. யோபுவின் வாழ்க்கையை எல்லாரும் நிரூபிக்க நினைச்சது போது, அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்த உடனே, அவன் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வந்த உடனே எல்லாரும் அவனை தவறாய் நிரூபிக்க நினைச்ச போது யோபு ஆண்டரை பார்த்து கதறுகிறான். என்ன கதறான் தெரியுமா? 2 வசனங்களை வாசிப்போம். யோபு 9:33, எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. இப்போ ஒரு மத்தியஸ்தனை தேடுறான். எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன், எனக்கும் என் நண்பர்களுக்கு இடையே ஒரு மத்தியஸ்தன், எனக்கும் என் மனைவிக்கும் இடையே மத்தியஸ்தன் எனக்கு தேவை. ஏன்னா நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு, நான் யாருன்னு இவங்களுக்கு காட்டுவதற்கு எனக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவை. இன்னொரு வசனம், யோபு 16:21, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடு மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டால் நலமாயிருக்கும். இப்ப யோபு சொல்றான், எனக்காக வழக்காட ஒருவர் தேவை. எதுக்குன்னா, நான் நீதிமான் என்று நிரூபிப்பதற்கு, நான் உத்தமன் என்று நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு ஆள் தேவை. யோபு கேட்கிறான், எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லையே, எனக்காக வழக்காடுகிறவர், இவன் நிருபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞர், ஒரு வக்கீல், ஒரு நபர் எனக்கு இல்லையே. நீ சொல்கிறேன், ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ யோபினுடைய ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நான் யாருன்னு நிரூபிக்கப்படணும். ஆவியானவரே, நான் யாருன்னு நிரூபிங்க. எனக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவை, எனக்கு ஒரு வழக்காடுகிறவன் தேவை என்னை நிரூபிப்பதற்கு. ஆமென். இன்னைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நன்றி தெரியுமா? இன்னைக்கு எனக்கு ஒரு மத்தியஸ்தன் உண்டு. எனக்கும் பிதாவுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் இயேசு எனக்காக மத்தியஸ்தராய் வேலை பார்க்கிறார், இன்னொரு பக்கம் ஆவியானவர் எனக்காக மத்தியஸ்தராய் வேலை பார்க்கிறார். அவர் எனக்காக வழக்காடுகிறவர். இல்லை, தேற்றரவாளன்னு வாசிக்கிறோம்ல, தேற்றரவாளனாகிய ஆவியானவர். அந்த தேற்றரவாளனுங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எனக்காக வழக்காடுகிறவர்னு அர்த்தம். எனக்காக வழக்காடுகிறவர். எதுக்கு வழக்காடுறாரு? நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு அவர் வழக்காடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு மத்தியஸ்தன் இருக்கிறாரு, நம்ம சார்பில் நின்று பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க யாரிடத்திலெல்லாம் உங்களுக்காக யாரு பரிந்து பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மத்தியிலெல்லாம் உங்களுக்கு ஆவியானவர் பரிந்து பேசுவார், ஆவியானவர் வழக்காடுவார். அவங்க முன்னாடி உங்களை நிரூபிப்பதற்கு ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை நிரூபிப்பார். ஆவியானவர், நீர் எங்களை நிரூபிப்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. அவர் நம்மை நிரூபிப்பார். ஆமென். இப்போ எந்தெந்த காரியங்களிலெல்லாம் யோபுவை நிரூபிக்க வேண்டியது இருந்தது? யோபு தன்னை எந்த காரியங்களில் நிரூபிப்பதற்கு மத்தியஸ்தனை தேடினான், ஒரு வழக்காடுகிற நபரை தேடினான் அப்படின்னா சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது யோபு 1:1. யோபு 1:1. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். ஆமென். அப்போ நல்ல கவனிங்க. முதல்ல யோபு ஆண்டவரிடத்தில் கேட்குறான், என்னை நிரூபிப்பதற்கு ஒரு மத்தியஸ்தன் எனக்கு தேவை. எதில் நிரூபிக்கணும் அப்படின்னா,
ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி சொல்லிட்டாரு. இவன் உத்தமன், இவன் சன்மார்க்கன், இவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், இவன் பொல்லாத வழிகளை விட்டு விலகிறவன் சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், கர்த்தர் நிரூபிக்கிறார். ஆனா பிசாசு ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், இவன் நண்பர்கள் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நண்பர்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான்னா, இவன் பாவம் செஞ்சிருக்கிறான், இவன் பாவி, இவன் குற்றவாளி, குற்றவாளி, குற்றவாளின்னு சொல்றாங்க. இப்ப யோபு சொல்றான், என்னை குற்றவாளின்னு சொல்றவங்க முன்னாடி நான் உத்தமன்னு நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு மத்தியஸ்தன் தேவை. என்னை குற்றவாளின்னு சொல்றவங்க முன்னாடி நான் சன்மார்க்கன், நான் நேர்மையானவன் என்னை நிரூபிப்பதற்கு ஒருவர் தேவை. இந்த மனிதர்களுக்கு முன்பாக, என் மனைவிக்கு முன்பாக, என்னுடைய நண்பர்களுக்கு முன்பாக, இந்த பிசாசுக்கு முன்பாக நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று என்னை நிரூபிப்பதற்கு ஒருவர் தேவை. பொல்லாப்புக்கு விலகிறவன் நிரூபிக்கணும். ஆண்டவரே, என்னை உத்தமன்னு என்ன பண்ணுங்க, நிரூபிங்க. நிறைய நேரங்களில் நம்ம வேலை பார்க்குற இடங்களில், குடும்பங்களில் நாம் நம்மை உத்தமன்னு நிரூபிக்கிறதுக்கு போராடுவோம்ல. நான் உத்தமந்தான், நான் தவறு பண்ணலை, நான் தவறாக பேசலை, நான் நல்லவன் தான், உங்களை நேசிக்கிற ஆள் தான் இல்லை, நான் உங்களை சில நேரங்களில் கணவன் மனைவிட்ட நிரூபிக்க வேண்டியிருக்கும். எம்மா நான் உன்னை நேசிக்கிறேன். மனைவி கணவனிடத்தில் நிரூபிக்க வேண்டியிருக்கும், ஐயோ நான் உங்களை அப்படி பேசலை, நான் உங்களை அப்படி நினைக்கல, நிரூபிக்க வேண்டியிருக்கும். நான் இப்படி தான் நினச்சி பேசுகிறேன், நான் இதுக்காகத்தான் இப்படி சொன்னேன்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம நிரூபிக்க போராடுவோம். ஆனால் சில நேரங்களில் தோற்று போயிடுவோம். மனிதர்களுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தான் நம்மளை நிரூபிக்க நினச்சாலும் நம்மளால் நிரூபிக்க முடியாது. ஆமேன். இப்போ யோபு சொல்கிறான், நான் நிரூபிக்க நினச்சி போராடிட்டேன் ஆண்டவரே, என்னால் முடியலை. இந்த பயல்கிட்ட என்ன நான் உத்தமன்னு நிரூபிக்க முடியல. எனக்கு ஒரு மத்தியஸ்தன் என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. எனக்கு வழக்காடுகிற ஒருத்தரை அனுப்புங்க. என்னை யாரு குற்றவாளின்னு தீர்க்கிறாங்களோ அவங்க முன்னாடி என்னை உத்தமன்னு நிரூபிங்க, என்னை சன்மார்க்கன்னு நிரூபிங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்னு நிரூபிங்க, நான் பொல்லாப்புக்கு விலகிறவன்னு நிரூபிங்க. ஸோ இந்த வசனத்தின்படி இந்த 4 காரியங்களில் யோபு தன்னை நிரூபிக்கும்படி விரும்பினான். ஆமேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, யோபு 1ஆம் அதிகாரம் 9-11 பிசாசு யோபுவுக்கு சோதனையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த பிரச்சனைகளை கொடுக்க முன்னாடி ஆண்டோட சவால் விடுறான். என்ன சவால் விடுறான்னா, இங்கே பாருங்க, நான் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் எடுக்க போகிறேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நான் நீர் கொடுத்த யோபுவுக்கு கொடுத்த எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். அவன் வேலியை உடைச்சி அவன் எல்லாத்தையும் நான் திருட போகிறேன். அவன் ஒட்டகத்திலேருந்து, பிள்ளைங்கள்லேருந்து, அவன் மனைவியிலிருந்து எல்லாவற்றையும் அவனிடத்துலேருந்து எடுக்க போகிறேன். ஏன்னா இது எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் யோபுவை விட்டு எடுக்கப்பட்டால் அவன் உமக்கு விரோதமாய் மாறுவான். ஏன்னா அவன் உம்மளை நம்பி இருப்பது எதனால தெரியுமா? நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தினால தான். நீர் 100 ஒட்டகம் கொடுத்திருக்கிறீரு, அதனால தான் அவன் என்ன பண்றான், உம்மளை நேசிக்கிறான். நீர் ஒரு நல்ல 10 வீடை கொடுத்திருக்கிறீரு, அதனால தான் உம்மளை நேசிக்கிறான். நீர் அவனுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீரு, அதனால தான் அவன் உம்மளை நேசிக்கிறான். நீர் அவனுக்கு ஆடு மாடுகளை கொடுத்துருக்கிறீரு, அதனால தான் உண்மை நேசிக்கிறான். ஆடு மாடு மட்டும் நீர் எடுத்துட்டீர்னா அவன் உமக்கு விரோதம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், தூஷிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிரூபிக்க வேண்டிய காரியம், 5வது காரியம் என்ன அப்படின்னா, நான் ஆசீர்வாதத்தை நம்பி அல்ல, தேவனையே நான் நம்பி இருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை வச்சு நான் தேவனை நேசிக்கல, ஆசீர்வாதத்தை வச்சு நான் தேவனிடத்தில் அன்பு கூறல, ஆசீர்வாதத்தை வச்சு நான் கர்த்தரை ஆராதிக்கல, ஆசீர்வாதத்தை வச்சு நான் கர்த்தருக்கு பயப்படல, ஆசீர்வாதத்தை வச்சு நான் சபைக்கு போல, ஆசீர்வாதத்தை வச்சு நான் பைபிள் படிக்கல, ஆசீர்வாதத்தை வச்சு நான் ஜெபிக்கல. அவர் கொடுத்தாரோ கொடுக்கலையோ, இருக்குதோ இல்லையோ, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தரை விட்டு நான் விலக மாட்டேங்கிறத இன்னைக்கு நிரூபிக்க ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு சத்துருவுக்கு முன்னாடி இதை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். இப்போ யோபினுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நிரூபிக்கப்பட வேண்டும். என்னது? இவன் ஆசீர்வாதத்தை நம்பி அல்ல, கர்த்தரையை நம்பி இருக்கிறான். ஆண்டுக்கு தைரியம் பாருங்க, எடுறா, அவன் ஆடு மாடை எடுறா,
அவன் ஒட்டகத்தை எடுறா, பிள்ளைகளை எடுறா, வீட்டை எடுறா, அவன் ஏன் புள்ள என்னை மறுதளிக்க மாட்டான், என்னை தூஷிக்க மாட்டான். அவன் ஆசீர்வாதத்தை நம்பி அல்ல, அவன் என்னையே நம்பி இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நிரூபிக்க விரும்பினார். பிசாசு ஒரு பக்கம் உங்களை நிரூபிக்க விரும்பினா, ஆண்டவர் இன்னொரு பக்கம் உங்களை நிரூபிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நிரூபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சத்துருவுக்கு முன்னாடி நான் ஆசீர்வாதத்தை அல்ல, என் வீட்டில் இருக்க என் வீட்டை கிடையாது, என் பணத்தை வச்சு கிடையாது, என் வேலையை வச்சு கிடையாது, எனக்கு நல்ல கணவர் கொடுத்துருக்கிறார் அதை வச்சு கிடையாது, எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு அதை வச்சு கிடையாது, எனக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல உயர்வை கொடுத்துருக்காரு நெவர் அதை வச்சு இல்லை. ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நான் உம்மை நேசிப்பேன். இதில் நீங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும். முதல்ல உத்தமன்னு நிரூபிக்கப்படணும். ஆமென். ரெண்டாவது சன்மார்க்கன், மூணாவது தேவனுக்கு பயப்படுகிறவன், நாலாவது இல்லை பொல்லாப்பை விட்டு விலகிறவன், அஞ்சாவது இவன் ஆசீர்வாதத்தை அல்ல கர்த்தரையே தேடுகிறவன். அடுத்தது யோபு இன்னொன்று நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. எதில் தெரியுமா? யோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து பாருங்க. இங்கே பிசாசு இன்னொரு பிரச்சனை கொண்டு வரான். என்னன்னா இங்கே பாருங்க, சரி நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க விடுங்க, இப்போ அவன் சரீரத்தில் நான் வியாதியை கொடுக்க போகிறேன், அவன் சரீரத்தில் நான் வியாதியை கொடுக்க போகிறேன், பிரச்சனையை கொடுக்க போகிறேன், பலவீனத்தை கொடுக்க போகிறேன், அதனால் அவன் உம்மளை விட்டு விலகிடுவான். அவன் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறதுனால தானே, நல்லா உழைக்கிறதுனால தானே, நல்ல கையெடுத்து சாப்பிட்றதுனால தானே, நல்ல சுகமாக இருக்கிறதுனால தானே உம்மளை தேடுறான். அவனுக்கு வியாதியை கொடுத்துட்டேன்னா, ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டேன்னா, பலவீனத்தை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் உம்மளை விட்டு விலகிடுவான். ஆமென். இப்போ இந்த இடத்துல யோபு ஒரு காரியத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். பிசாசு சொல்றான், டேய் உனக்கு வியாதியை கொடுத்தா நீ விழுந்து போவ, அவ்வளோதான். உன் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஜெபத்தை நிப்பாட்டிடுவ. உன் வாழ்க்கையில் சின்ன சோதனையை கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், பைபிள் அது கிடக்குதுன்னு சொல்லி ஒரு மூலையில் தூக்கி போட்டுருவ. உன் வாழ்க்கையில் சின்ன காரியத்தை யாரையாச்சும் வச்சு இந்த வார்த்தையை பேசு அப்படின்னு பேச வச்சேன்னு வச்சுக்கோயேன், உன் இதயமா சுக்குநூறா உடஞ்சி ஜபம் போச்சு, பைபிள் போச்சு, கர்த்தர் போனாரு, ஆவினர் போனாரு, எல்லாத்தையும் இழந்து நீ கிடப்ப அப்படின்னு பிசாசு சவால் விடுறான். ஆமென். முதல்ல உங்க ஆசீர்வாதத்தை வச்சு சவால் விடுறான். உன்ட இருக்கிற வேலையை எடுத்துட்டேன்னா, உன் பணத்தை எடுத்துட்டேன்னா, உன் சொத்தை எடுத்துட்டேன்னா, உன் வீட்டை உன்னை விட்டு எடுத்துட்டேன்னா, உன் காரை எடுத்துட்டேன்னா நீ தேவனை தூசிச்சிருவ, நீ அவ்வளவுதான், நீ அந்த அளவுக்கு தான் இருக்கிறேன்னு அவன் சவால் விடுறான். ரெண்டாவது, உன் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்துட்டேன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வேணாம்ப்பா, சின்னது காலில் சின்ன முள்ளு குத்துனா கூட போதும். என்ன ஆண்டவர் நாம் போகிற பாதையில் முள்ளை போட்டிருக்காரு. நம்ம போகிற பாதை முள்ளான பாதை, ஆனால் யார் மேலே பழைய போடுறது? இன்னைக்கு இதில் நீங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும், இதில் நிரூபிக்கப்படணும். சோதனைகள் வந்தால் சோர்ந்து போகிறோமா? பலவீனங்கள் வந்தால் விழுந்து போகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையில் மத்தியில் நான் என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நிற்பேன்னு சொல்லி அதில் நிரூபிக்கப்படுறோமா? இதில் இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை நிரூபிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது எதில் நிரூபிக்க விரும்புகிறார் தெரியுமா? யோபு 2:10. யோபு 2:10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். மனைவியானவன் சொல்கிறான், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, நாம் தேவனுடைய கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இப்போ அடுத்தது நீங்கள் நான் நிரூபிக்கப்பட வேண்டியது எதில் தெரியுமா? உதடுகளினால் பாவம் செய்வதில். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆவியானவர் நம்மளை நிரூபிக்க விரும்புகிறார். நம்ம பிரச்சனையின் மத்தியில், நம்முடைய வேதனையின் மத்தியில் நீ என்ன வார்த்தைகளை பேசுகிறீங்க? பிசாசு சொல்லுவான், இவன் அவிசுவாசமாக தான் பேசுவான். பிரச்சனை வந்துடுச்சுல, அவிசுவாசமாக தான் பேசுவான், தப்பாக தான் பேசுவான், கெட்ட வார்த்தைகளை தான் பேசுவான். இவன் ஆணோட சவால் விடுறது நல்லா பாரு. அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான், என்ன பாரு, உனக்கு சின்ன காரியத்தை கொடுத்தா உன் வாயிலிருந்து மடமடையாக என்ன தான் வரும்? அவிசுவாசமான வார்த்தை தான் வரும் அப்படின்னு அவன் நம்மளை பார்த்து பேசுவான். அது உண்மையா அது பொய்யா இதை நிரூபிக்க வேண்டியது யாருடைய வேலை தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர். ஆமென். நீங்களும் நானும் பிசாசினால்
இப்படிப்பட்ட காரியங்கள் உதடுகனால் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவர் நம்முடைய நாவில் அவருடைய வார்த்தையை வைத்து நம்மை நிரூபிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். இந்த இடத்துல நம்ம நிரூபிக்கப்படணும். யோபு சொல்கிறான், அவன் ஒரு வாயிலேருந்து ஒரு வார்த்தை என்ன பண்ணலையாம், பாவம் செய்யலை. அப்போ அடுத்த ஒரு நிரூபிக்க வேண்டியது என்னென்னா, இவன் வாயில் என்ன பிரச்சனை வந்தாலும் பிரதர் நல்ல வார்த்தைகளையே பேசுவார், பிரதர் நல்ல வார்த்தைகளையே பேசுவார் அப்படின்னு நீங்களும் நானும் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமேன். இதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது நீங்கள் நிரூபிக்கப்பட வேண்டியது எதில் தெரியுமா? யோபு 1:22 எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நீங்களும் நானும் தேவனை பற்றி குறை சொல்லாதவர்கள் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். சோதனைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் முறுமுறுக்கலை, இவங்க தேவனை குறை சொல்லலைன்னு நிரூபிக்கப்படணும். ஆமேன். இதில் நம்மளை நிரூபிக்கிறது யாருன்னா, நிரூபிக்க உதவி செய்கிறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 10 முறை முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்துனாங்க. சாப்பாடு கொடுத்தா முறுமுறுப்பு, அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர முறுமுறுப்பு, எங்களுக்கு தண்ணி இல்லை. சரி, தண்ணியை கொடுத்துருப்பாரு, எவ்வளோ நாளைக்கு தான் நாங்கள் இந்த இறைச்சியை தின்னுக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் மண்ணாவை கொடுப்பார், அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். ஒவ்வொரு என்ன கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி கிடையாது, முறுமுறுத்துட்டே இருப்பான். இன்னைக்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? தேவனை குறை சொல்லுகிற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு. என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் என்ன பண்ண மாட்டான், குறை சொல்ல மாட்டான். தேவன் மேலே பழிய போட மாட்டான். அவர் கண் இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவருக்கு காது இல்லைன்னு சொல்ல மாட்டான், அவர் எனக்கு செய்யலைன்னு சொல்ல மாட்டான், அவர் என்னோட பேசலைன்னு சொல்ல மாட்டான், அவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாருன்னு சொல்ல மாட்டான், என்னை கைவிட்டாருன்னு சொல்ல மாட்டான். எந்த வார்த்தையும் தேவனுக்கு எதிராய் பேச மாட்டான். இதில் நீங்களும் நானும் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமென். இப்போ யோபு சொல்றான், ஆண்டவர் என்ன நிரூபிங்க ஆண்டவரே, நான் வாயில எந்த பாவமும் செய்யலன்னு என்ன நிரூபிங்க ஆண்டவரே, நான் உம்மை பார்த்து குறை சொல்லலன்னு என்ன நிரூபிங்க ஆண்டவரே, நான் உத்தமன்னு நிரூபிங்க ஆண்டவரே, நான் சன்மார்க்கன்னு நிரூபிங்க ஆண்டவரே, நான் தேவனுக்கு பயப்படுகிறவனை நிரூபிங்க ஆண்டவரே, நான் பொல்லாப்புகளை விட்டு தீமையான வழிகளை விட்டு விலகிறவனை நிரூபிங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்ல, ஆசீர்வாதங்களுக்காக நான் கர்த்தரை தேடலன்னு என்ன நிரூபிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த வியாதி வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலோ, நான் வியாதிக்காக உங்களை விட்டு போக மாட்டேங்கிறத நிரூபிங்க ஆண்டவரே. ஆமென். நிரூபிக்கணும், இன்னைக்கு நிரூபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியான உங்களை என்னை நிரூபிப்பார். இன்னைக்கு இந்த சோதனைகள் மத்தியில், இந்த பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்கு யோபு கேட்டான், எனக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லையேன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நிரூபிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியான உங்களை நிரூபிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த விஷயங்களில், எந்தெந்த காரியங்களை நீங்கள் நிரூபிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களிலெல்லாம் அவர் உங்களை நிரூபிக்க போதுமானவர். எத்தனை பேர் இந்த காலவேளை ஆமேன்னு சொல்லுங்கள்? ஆமேன். இந்த காலவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். நீங்கள் எதில் நிரூபிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதில் நிரூபிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர் உங்களை எதில் நிரூபிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமேன். அதில் உங்களை நிரூபிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, இந்த காலவேளையில் இருக்க ஒவ்வொருவரையும் அவங்க எந்தெந்த காரியங்களை நிரூபிக்கப்படணுமோ அதில் நிரூபிப்பீராக, அவங்க வேலையில் நிரூபிப்பீராக, ஆமென், குடும்பங்களில் நிரூபிப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ கடைசி ஒரு காரியம், யார் முன்னாடி உங்களை நிரூபிக்க வேண்டும்? யாரிடத்துல உங்களை நிரூபிக்க வேண்டும்? ஆமென். முதல்ல யோபு சொல்கிறான், தேவனிடத்தில் எனக்காக, தேவனுக்கும் எனக்கும் நடுவே வழக்காடுறதுக்கு ஒருவர் தேவை. தேவனிடத்தில் நான் நீதிமான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் தேவை. அது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். சில நேரங்களில் நம்ம தவறு செய்யும்போது பிதாவானவர் நம்மை, அவர் நீதிபதியாக இருக்கிறதுனால தவறுக்கு ஏற்ற தண்டனையாகத்தான் பார்ப்பார். ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு,
கொஞ்சம் விடுங்க, அவன் சரியாயிடுவான், கொஞ்சம் விடுங்க, அவன் நல்லவனா மாறிடுவான்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசி அந்த காரியத்தில் நீ தவறு செய்யலைங்கிறத நிரூபிப்பதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நீதிமானாய் நிரூபிப்பதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் ஏன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் தெரியுமா? சில நேரங்களில் பாதை மாறி போகும் பொழுது அந்த பாதையிலிருந்து வெளியே கொண்டு வந்து, நீ தவறான பாதையில் போல, இப்போ நீ சரியான பாதையில் போறேன்னு சொல்லி அந்த சரியான பாதையில் நடத்துவதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். அப்போ முதல்ல தேவனுக்கு முன்பாக இல்லை, யோபு சொன்னால தேவனுக்கு முன்பாக எனக்கும் வழக்காடுகிற ஒருவர் உண்டானும். அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம நிரூபிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆமேன். ரெண்டாவது, சாத்தான இடத்துல, பிசாசின் இடத்துல ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார்? நிரூபிப்பார். இப்போ பிசாசினுடைய வேலை என்ன? அவன் இடத்துல ஆசீர்வாதத்தை எடுத்துட்டா அவன் என்ன பண்ணிடுவான்? உம்மை தூசிப்பான். அவன் ஆசீர்வாதத்தினால தான் உங்களை நம்பி இருக்கிறான். அவனுக்கு ஒரு வியாதியை கொடுத்துட்டா உம்மை தூசிச்சிருவான். பலவீனத்தை கொடுத்தா தூசி. இது யாருடைய எண்ணம்? பிசாசனுடைய எண்ணம். ஆனால் ஆவியானவர் நிரூபிக்கிறாரு, இல்லை 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 இல்லை, என் புள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து என் பின்னாடி வரலை, என் புள்ள ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன நேசிக்கல, என் புள்ள ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வரல, அது என்ன நேசிக்கிறதுனால தான் வருது, அது என்ன நேசிக்கிறதுனால தான் நான் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறேன், அதுக்கு ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, அதுக்கு நான் தான் முக்கியங்கிறத ஆவியானவர் நிரூபிப்பார். ஆமென். சில கேள்வி வரும், அப்படி நடக்கலாம் நிரூபிக்க முடியாது இல்லை. அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை விட யாரை நேசிக்கிறவங்களா இருக்கணும்? ஆண்டவரை நேசிக்கிறவங்களா இருக்கணும். அதில் பிரச்சனை வரும்போது ஆவியான உங்களுக்காக வந்து நிற்பார். என் புள்ள எனக்காக வாழுது, இந்த பிள்ளையை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆமென். இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்காக, உங்களை நிரூபிப்பதற்காக வந்து நிற்பார். பிசாசு முன்னாடி நிரூபிச்சார். அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவை எல்லாவற்றிலும் யோபு என்ன செய்யலை? பாவம் செய்யலை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கோபமே வருது, இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வர நினைக்கிறான். அப்போ பிசாசு எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களை நிரூபிப்பதற்கு ஆவியானவர் உங்கள் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னொரு நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி நிரூபித்தார்? யோபு 42:12. யோபு 42:12, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். பிசாசு எதையெல்லாம் எடுக்க நினைச்சானோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுத்து, டபுள் மடங்காக கொடுத்து, பாரு என் புள்ள ஆசீர்வாதத்தை விட்டு விலகலை, சரி என்னை விட்டு விலகலை, ஆசீர்வாதத்துக்காக என்ன மறக்கலை, அதனால் என் பிள்ளைக்கு இப்போ இருந்ததை பார்க்கிலும் ரெண்டத்தனையாக கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளை ஆசீர்வதித்து பிசாசுக்கு முன்னாடி நம்மளை நிரூபித்தார். ஆமென். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிசாசு எங்கே போனானே தெரியாது, சத்துருவை காணும். ஆண்டவர் யோபுவை நிரூபிச்சப்ப, ஆவியானவர் யோபுவோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிச்சப்ப பிசாசை காணும். உங்களை நிரூபிப்பதற்கு போராடுவான். ஆனால் ஆவியானவர் உங்களுக்காக வந்து நீ ஏன் புள்ளன்னு நிரூபிச்சார்னா அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே. இதுதான் ஆவியானுடைய வேலை. பிசாசுக்கு முன்பாக நீங்கள் யாரை நிரூபிப்பார்? மூணாவது, உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி நீங்கள் யார் என்று நிரூபிப்பார். எத்தனை ராமன்னு சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவினர்கள் மத்தியில் நீ உண்மை உத்தமன் தான், நீ சன்மார்க்கந்தான், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தான் என்பதை நிரூபிப்பார். ஆமென். யோபுவின் மனைவி சொல்றா, உன் உத்தமத்தில் நீ என்ன நிற்கிறியோ? அப்போ என்னன்னா, நீ உத்தமன்னு நினைக்கிறியா? நீ பரிசுத்தவான் நினைக்கிறியா? நீ பாவியா இருக்கிற. கர்த்தர் உன்னை சபிச்சிட்டாரு, கர்த்தர் உன் மேல இரக்கமா இல்லை, அவ்வளோதான் உன் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யோபுவுக்கு விரோதமாய் மனைவி பேசினா. ஆனால் ஆண்டவர் யோபுவோடு கூட இருந்து யோபு உத்தமன் என்கிறத என்ன பண்ணார் தெரியுமா? மனைவியினிடத்தில் நிரூபித்தார். அல்லேலூயா. எப்படி நிரூபித்தார்? யோபு 42ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 42ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள்.
ஆமென். இழந்த பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் என்ன பண்றாருன்னா அவனுக்கு கொடுக்கிறார். யார் மூலம்னா அவன மனைவி மூலமாய் கொடுத்து, இங்க பாருமா, அவன் ஏன் புள்ள, அவன் ஏன் உத்தமன், அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பாரு, அவன் இழந்து போன 10 பிள்ளைகளை அவனுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், திரும்ப கொடுத்துக்கிறேன்னு சொல்லி அவனுடைய மனைவிக்கு முன்பாக அவன் உத்தமன் என்பதை கர்த்தர் நிரூபித்தார். எதனால இவன் உத்தமன் இல்லைன்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்து ஆவியானவர் யோபுவை உத்தமன்னு அவன் குடும்பத்துக்கு முன்னாடி நிறுத்தினார். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு முன்னாடி, உங்க கணவர் முன்னாடி, உங்க மனைவி முன்னாடி, உங்க பிள்ளைங்க முன்னாடி ஆவியானவர் நீங்க யார் என்பதை நிரூபிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிரூபிப்பார். உங்க சகோதரர்கள் முன்னாடி நிரூபிப்பார், உங்க உறவினர்கள் முன்னாடி நிரூபிப்பார், உங்க வீட்டை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதை அவர் நிரூபிப்பார். கடைசியா நண்பர்களிடத்துல ஆண்டவர் நிரூபிச்சார். ஆமென். நீ வாசித்தீங்கன்னா 42ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேல் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு உத்தமன் என்கிறத அவங்க சிநேகிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் நிரூபிப்பார். யாரெல்லாம் அவனை பாவின்னு நிரூபிக்க நினைச்சாங்களோ, யாரெல்லாம் அவன் உத்தமன் இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்களோ அத்தனை பேர் முன்னாடியும் இல்லை, யோபு உத்தமன் தான், யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் தான், யோபு பொல்லாப்பை விட்டு விலகிறவன் தாங்கிறத நிரூபித்து காட்டினார். ஆமென். இன்னொரு விதத்தில் எப்படி நிரூபித்தார் தெரியுமா? அவன் இழந்த எல்லாத்தையும் டபுளாக கொடுத்து முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சு. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? முன்னாடி இருந்த உத்தமத்தை விட இப்போ உத்தமம் எப்படி இருக்கு தெரியுமா? பெருசாக இருக்கு. அல்லேலூயா. சோதனையில் அவன் நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே உத்தமனாக இருந்தான். இப்போ நீங்கள் அவனை பாவின்னு இன்னும் அவனை கொடுமைப்படுத்தினீங்கல்ல, அப்போ அவன் இன்னும் எப்படி மாறிட்டான்? உத்தமனாய் மாறினான். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் வருகிற சோதனைகளும் பிரச்சனைகளும் இன்னும் உங்களை உத்தமர்களாக நிறுத்தும், இன்னும் உங்களை நீதிமான்களாய் நிறுத்தும். ஒரு நாளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் உங்களை கீழே தள்ளுவது இல்லை, உங்களை தேவனிடத்திலிருந்து பிரிப்பது இல்லை. உங்களை இன்னும் நீங்க யாரு சோதனை வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை 50% உத்தமர்களா இருந்திருக்கலாம். ஆனா சோதனை வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 100 மடங்கு உத்தமர்களாய் உங்களை கர்த்தர் நிறுத்துவார். யோபு நிரூபிக்கப்பட்டான். யோபுக்காக ஒரு மத்தியஸ்தர் செயல்பட்டார், யோபுக்காக ஒரு வழக்காடுகிற ஒருவர் செயல்பட்டார். இன்னைக்கு எனக்காக, என் குடும்பத்தை நிரூபிப்பதற்கு, என் பிள்ளைகளை நிரூபிப்பதற்கு, என்ன நிரூபிப்பதற்கு ஆவியானவர் என் கூட இருக்கிறார். ஆவியானவர் என் கூட இருக்கிறார். யோபுக்கு வாழ்க்கையில் அவன் ஆவியானவரோடு இருந்த அறிவு, ஆவியானவரோடு இந்த உறவை போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவரோடு நடப்போன்னு சொன்னா, ஆவியானோட உறவுல இருப்போன்னு சொன்னா, தெளிவா சொல்றேன், உங்களை ஆவியானவர் நிச்சயமாய் நிரூபிப்பார். உங்களை ஆவியானவர் நிச்சயமாய் நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நிரூபித்து காட்டுவதற்காக என் கூட இருக்கிறார், நிரூபித்து காட்டுவதற்காகவே என் கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, என்னை நிரூபிப்பதற்காய் நீர் என் கூடவே இருப்பதற்காக நன்றி, என் கூட இருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உங்கள் வாழ்க்கையில் அவர் எதில் நிரூபிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, அதை ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க. யோபுவுக்காக ஆவியானவர் நின்னது போல இன்னைக்கு நமக்காக ஒருவர் நிற்கிறார். இன்னைக்கு நமக்காக ஒருவர் நிற்கிறார். நிச்சயம் உங்களை நிரூபித்து காட்டுவார். இயேசுவை பிசாசுக்கு முன்னாடி ஆவியானவர் நிரூபித்தார். இவர் பிதாவினுடைய நேசகுமாரன், இவரில் பிதா பிரியமாய் இருக்கிறார், இவரும் பிதாவினத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்பதை அந்த 40 நாள் சோதனையில் நிரூபித்து காட்டினார். இயேசு எவ்வளவு ஸ்ட்ராங் என்பதை நிரூபித்து காட்டினார். இயேசுனிடத்தில் எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்படுகிறது என்பதை நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. நீ அழைக்கப்பட்டவன், நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஆவியானவர் உங்களை நிரூபிப்பார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நிரூபிப்பதற்காக நன்றி, என்னை நிரூபிப்பதற்காக நன்றி. நான் அழைக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பெற்றவன் என்பதை எனக்காக நீங்கள் வழக்காடுறீங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் நிரூபிக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. நான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேங்கிறத நீங்கள் நிரூபிப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. அப்படி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலவேளை வந்த ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுவீராக. தேவனுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.